ஹலோ ஆல், நாங்கள் வந்து செகண்ட் டே ஆஃப் பாண்டிச்சேரியில் வந்து அக்காட் புதுச்சேரி அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அக்காட் ஹோட்டலில். இதுவும் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். பட் ஆனால் அப்போ தான் அந்த ஃபெங்கல் ஃப்ளட் வந்திருந்தனால கொஞ்சம் வந்து இது வந்து எங்களுக்கு நல்லா சீப்பாகவே கிடச்சிச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க்கு வந்து இவங்க அந்த கிரேப்ஸ் க்ரஷ் பண்ணி அந்த ஜூஸ் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சும்மா அப்படியே அங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே வந்து பார் கம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க ஒன்லி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, இல்லை நீங்கள் பார் வித் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ரூஃப் டாப்பில் வந்து அவங்களே வந்து பியர் மேனுஃபேக்சர் பண்ணி வந்து அங்கேயும் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம அந்த சர்வீஸாக அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அதேமாதிரி நீங்கள் பில்லியர்ட்ஸ் பிளான்டாக வந்து இங்கே பார் அக்சஸ் வந்து ஃப்ரீ போல். அப்புறம் இந்த ஆம்பியன்ஸ் நான் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் டைம்ன்றனால நல்லா அந்த கிறிஸ்மஸ் வைப்ஸோடு இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டோட அந்த ஆர்கிடெக்சருமே செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ராயலாக. இதுதான் வந்து நார்மலான ரெஸ்டாரண்ட். நம்ம லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரூமுக்கு சரி போய் பார்த்துடலாம், செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் வந்து சுப்பீரியர் டபுள் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த வேலாம் பார்க்குறப்போ வந்து எனக்கு பஞ்சதந்திரம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் இருக்க மாதிரி இது வந்து இது வந்து ரெசார்ட் கிடையாது, இது ஒரு ஹோட்டல். ஸோ நம்ம வந்து லேபாண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுன்றனால அவங்க அந்த ஹைஜீன் அந்த க்ளீன்லினஸ்லலாம் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலை. அந்த டாய்லெட்டரிஸ் எல்லாமே ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ரூம் வந்து நல்லா நீட்டாக சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு சிட்டி வியூ ரூம். இது இங்கே வந்து பால்கனி கிடையாது, ஜஸ்ட்டு இது டோர் மட்டும்தான். இது வந்து சிட்டி வியூ பார்த்துட்டு சரி ஓகே அப்படியே நம்ம வந்து ஹோட்டலில் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஸ்பா சர்வீஸ் வச்சுருந்தாங்க, பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்துச்சு. இது வந்து பாப்பாவுக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ரெசார்ட்னால் ஏதாச்சும் வெளியே போகலாம், இது வந்து ஹோட்டலுன்றனால நமக்கு பெருசாக வேறு எங்கேயும் வெளியே இல்லைன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மால்லலாம் இதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி விளையாடணும். பட் இங்கே வந்து காயின்ஸ் வந்து அவங்களே வச்சுருக்காங்க, டம்மி காயின்ஸ். அதை நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ டைம்ஸ் வேணால் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து எங்களுக்குமே வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம், அங்கே எப்படி வந்து டைம் பாஸ் ஆகும்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ரொம்ப டைம் பாஸ்க்கு வந்து இவங்க நிறையவே வச்சுருந்தாங்க. அதுவும் என் பாப்பாவுக்கு வந்து நல்லாவே வந்து டைம் பாஸ் ஆச்சு. இங்கேருந்து அவள் ரூமுக்கு வந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. என் ஹஸ்பண்டுமே வந்து அந்த 90s கிட்டு ஓட ட்ரீம் மாதிரி உட்காந்து கிட்ஸ் கேம்லாம் உட்காந்து ரோட் ரேஷ்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தார். அப்புறம் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒர்த்து, அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. லேபாண்டி ரிசார்ட்டை விட இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப அந்த டேஸ்ட் குவாலிட்டி வைஸும் சரி செம்மையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஆனியன் சட்னி வந்து வேறு லெவல். என்னடா சட்னியை போய் சொல்கிறான்னு நினைக்காதீங்க, உண்மையிலே அந்த சட்னி வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொன்னாங்க. நிறைய பழைய சாதம், போர்க் வச்சுருந்தாங்க, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஈவன் அந்த லைஃப் கவுண்டர் தோசாஸ்லேயுமே வந்து மசால் தோசை எல்லாமே வச்சுருந்தாங்க, பாஸ்தா வச்சுருந்தாங்க, சிக்கன் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி மில்க் ஷேக் வச்சுருந்தாங்க, ஜூஸ். இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு எவ்வளோ இதை எப்படி சாப்பிட்டு இதெல்லாம் பேசாமல் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோமான்னு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து டீ குடிச்சிட்டு, அதுவும் லைஃப் கவுண்டரில் தான் டீ குடிச்சிட்டு இது பண்ணிட்டோம். சரி செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.